என் பேர் வந்து மாசி ஐயப்பா. நான் பூந்தமல்லிருந்து வரேன் மேடம். என் பொண்ணு நீட்டு அட்டன் பண்ணுறது வந்திருக்கா. பேர் போய்தா. நாங்கள் வந்தது ஒரு 9 மணிக்கு வந்தோம். இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேர்கிட்ட இருக்காங்க மேடம். எல்லாருமே என்னென்னா ஒரு 9 மணிக்கு வந்தோம். இங்கே நிற்கிறது ஃபுல்லாக பசங்க எல்லாமே மெயின் ரோட்டில் வெயிலில் இங்கே பாதி வாடி வதங்கி பசங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுறாங்க. இதுவே மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா நீட் அட்டன் பண்ணும்போது ஏதோ ஒரு ஹாலோ ஏதோ ஒரு தங்குறது உட்கார்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வசதி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இங்கேயே இது பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சூழ்நிலையை தான் ரொம்ப இது பண்ணுது. அவங்க ஏதோ ஒரு ஃபேன் காத்துலேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஏசி ஹால்லேயோ உட்காந்தானாக்கா மைண்டு நல்லா இருக்கும். இவங்க 11 மணி 11:30 மணி தான் உள்ளே விடுறேன்னு சொல்கிறாங்க. இங்கேயே பாருங்கள் எல்லாமே மெயின் ரோட்டில் ஃபுல்லாக பாலத்துக்கு பார்த்தா இது நியூ காலேஜ் வந்திருக்கோம். நியூ காலேஜில் அட்டன் பண்ணுறதா வந்திருக்கோம். அது மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. எல்லாருமே ஏன்னா உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு 50% அவங்க மைண்டு டைவர்ட் ஆகிடும் போல். அந்த மாதிரி எனக்கு வேதனையாக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் என் பொண்ணு நீட் அட்டன் பண்ணுறது. அதனால் இது மாறணும். பசங்க எனக்கு என்னென்னா பசங்க பயம் பதட்டம் இது ரெண்டும் இருக்கக்கூடாது. மெயினாக என்னோட அட்வைஸ் என் பொண்ணுகிட்ட தான் பண்ணுவேன். பயமும் பதட்டம் இல்லாமல் சுற்றி நடக்கிறத எதையுமே கவனிக்கக்கூடாது. பசங்க அந்த கொஸ்டின் பேப்பரு அந்த படித்த படிப்பு ரீகால் பண்ணணும் மைண்டை. அதுக்குள்ளே சுற்றி அப்பா அம்மா கூட பார்க்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பசங்களை இது பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் இங்கே எல்லாம் வின் பண்ணுவாங்கன்றது என்னுடைய ஏம். எல்லாரும் நல்லா அட்டன் பண்ணுன்றது என்னோட ஆசைகள். நன்றி, வணக்கம். ஆமாம், ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆமாம், இல்லை மேடம், நாங்கள் அங்கே போனோம். அங்கே உள்ள விடலை. அது என்ன ரீசன் தெரியல. 2 கேட்டில் விட்டுருந்தா கூட அந்த பக்கம் நல்லா மரத்து நிழலாம் இருக்குது. உள்ளே இது பண்ணுறதுக்கான ஆள் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல மேடம். நான் ஒரு கேட்டு மட்டும்தான் இங்கே விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு கேட்டும் ஓப்பன் பண்ணல. அதுவே என்ன திறக்காமல் இருக்காங்க. எல்லா வெயிலில் பாருங்கள். ரொம்ப எல்லாம் போலீஸ் காவல் எல்லாமே இருக்காங்க, அதிகாரிலாம் இருக்காங்க. இருந்தாலும் ரோட்லேயே நின்று ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பசங்களுக்கு. அதுதான் மனசு வேதனையாக இருக்குது மேடம். என்னோட நேம் சத்யபிரியா. நான் இங்கே இந்த நியூ காலேஜ் அங்கே தான் எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன். தென் நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் எதுவும் இன்ஸ்டியூட்லாம் போகல. தென் இந்த 1 மந்தில் கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது பல்லாவரம் சைடு. ஸோ அங்கே தான் கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். ஸோ அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 1 மந்த் ஓகே நம்மளால் எவ்வளோ முடியுதோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் வேணால் ட்ரை பண்ணலாம். பாஸோ ஃபெயிலோ எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆமாம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. நாங்கள் கேட்டோம் உள்ளே வரலாமா அப்படின்னு. இல்லை உள்ளெல்லாம் வரக்கூடாது, வெளியிலே தான் நிற்கணும். பேரண்ட்ஸ் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை பேரண்ட்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் உள்ளே அலோவ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நல்ல பிளேஸில் என்விரான்மெண்ட்டில் உட்கார வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எப்படி நின்று கூட படிக்கலாம். பட் பேரண்ட்ஸ் அல முடியாது இல்லை. ஸோ அதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.